நமக்கு இருக்கிற வாழ்க்கைய நம்மள விட யாரும் சிறப்பா வாழ முடியாதுங்க. யாரு வேணாலும் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாங்க. ரொம்ப சிறப்பா, பயங்கர சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு போலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய நம்மள விட யாரும் சிறப்பா வாழ முடியாதுங்க. தரமானதாவும் வாழ முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டி, பொறாமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு நொந்து போறது, ரொம்ப வருத்தப்படுறது, அதுக்கப்புறம் மத்தவங்க ஏதாவது சொல்லிட்டு அத தாங்க முடியாம ஒரு அவமான சின்னமா அத கருதுறது, அது எல்லாமே தூக்கி போட்டுட்டு, நமக்கான அழகான வாழ்க்கைய ரொம்ப அழகா ரசிச்சு, ருசிச்சு வாழ்ந்தோம்னா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா மத்தவங்கள பத்தியே நம்ம நெனச்சிட்டு தான் நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு? இல்ல. ஸோ, அதனால மத்தவங்கள பத்தி நெனைக்காம, நமக்கான ஒரு ஆசைகள், நமக்கான ஒரு கனவுகள் வச்சுட்டு, அத நோக்கி நம்ம பயணிச்சோம்னா, நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, மேலும் அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எந்த இடத்துல நம்ம ரீச் ஆகணும்னு நெனச்சோமோ, அத விட ஒரு தரமான இடத்துக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். அதனால மத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணாம, நமக்கான அழகான வாழ்க்கைய ரசிச்சு, ருசிச்சு